ஈழத்துரோகி சிங்கள கைக்கூலி சீமானை தொடர்ந்து ப்ளூ சட்டை மாறன் அடுத்து உடைக்க கையில் எடுத்திருக்கிற பர்னிச்சர் நம்ம துரைந்திரன் ரவிசாமி. துரைந்திரன் ரவிசாமியா? ஆமா, ஆர்எஸ்எஸ் ரவிசாமியா? ஆர்எஸ்எஸ் ரவிசாமி சொல்லு. அவர் தான் வந்து ப்ளூ சட்டை மாறன் அடுத்து ஓகே நீ போ நீ வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காப்புல. புழுகல் புலி புலி புழுகல் புலி புழுகல் சீமானோட குருநாதர். சீமானே குருநாதர் இப்படி சொல்லணும். இப்போதைய சீமானின் வழிகாட்டி இப்போ இப்போ வந்து அவருக்கு வந்து பெரியார் வழிகாட்டி கிடையாது, இவரு பிரபாகரன் அவர்கள் வழிகாட்டி கிடையாது, யாருமே அவருக்கு வழிகாட்டி கிடையாது. நம்மாழ்வாரெல்லாம் அப்படி தூக்கி உரமா வச்சாச்சு. இப்போ வந்து அவருக்கு வழிகாட்டி ஆர்எஸ்எஸ் துரைசாமி தான். ஆமாமா, ஆர்எஸ்எஸ் துரைந்திரன் ரவிசாமி. தெளிவா சொல்லணும். அவரை போட்டு அடிச்ச அடியில அவர் ஒரு சேனலுக்கு போய் மனப்பாடம் பண்ணி எவ்வளவு ஒப்பிக்க முடியுமோ அவ்வளவு ஒப்பிச்சிருக்காப்புல. இந்த சண்டை ரொம்ப முத்தி போய் நேரடி விவாதத்துக்கு தயாரா யாருக்கிட்ட? ப்ளூ சட்டை மாறன்ட்ட. அவர்கிட்ட போய் அவர் வேற ஃபீல்ட்ல இருக்காரு. அவரை ஒண்டி கூப்பிடுறாரா? 1-to-1 வாங்க அப்படிங்கிறாப்புல. அவர் என்ன ஒண்ணும் இல்ல, அதாவது அவர் அதுக்கு ரிப்ளை போட்டிருக்காரு. அப்படியா? ஆமா, அந்த கலவரம் அதோட முடியல, அதுக்கப்புறமா கண்டினியூ இருக்குது. இன்ட்ரெஸ்டிங். ஆமா, இந்த பாக்ஸிங் மேட்ச் எங்க தொடங்குச்சு, எப்படி ஆச்சு, இப்ப எங்க நிக்குது அப்படிங்கறத இந்த வீடியோ. மீண்டும் மீண்டும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் வந்த தருணம் மீண்டும் ஆமா ஏன் இல்லையா, ஏற்கனவே நீங்க ஒரு தடவை சொன்னீங்க தமிழர் சந்தோர் வந்து நல்லா கேள்வி கேட்பாப்புல, நீ திட்டாதரா வேணாண்டா அப்படி சொல்லாதரா அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. நான் தான் அன்னைக்கு வந்து அவரு வந்து சரியில்லை இல்ல கறி கஞ்சிட்ட மறுத்த ஆதாரம் கேட்கல, அவர் கேட்டிருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு கோபதாபத்துல அப்படி சொல்லிட்டேன். அதுதான் சொல்ல பெரிய மனுஷன் சொன்னா கேட்கணுங்கிறது. அதான் ஒன்றும் இல்லை விட, அதான் ஒன்றும் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் அறிவு இருக்குதா, சில நேரத்தில் உங்களுக்கு இல்லாமல் போகலாம். கரெக்டு தான், இருந்தாலும் எனக்கு உள்ள இப்போ எதுக்கு சொல்கிறது வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய மொமெண்ட் இது. யாருக்கு? நம்ம தவறு நெறியாத தமிழரசனுக்கு. ஏன் எதுக்கு? அவர் தான் கூப்பிட்டு துரைந்திரன் ரவிசாமியை கொட்டி விட்டுருக்காப்புல. என்னன்னு? உண்மையிலுமே அவர் வந்து ஒரு டேலண்டான ஆள் தான். என்னன்னு? தமிழரசன் ஏன்னு சொல்லுங்க. பேரே தமிழரசன் இல்லையா? அதுலேயே ஒரு கருத்து இருக்குது. அது இளைஞர் கேள்வி கேட்குறாரு, அந்த மண்டையிலையும் கொட்டியிருக்காரு பாருங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன்னா அதெல்லாம் சொல்லாங்க வயசு என்ன அவருக்கு, அவரை போய் அப்படி சொல்லனே. அவர் எவ்வளவு பெரிய ஒரு இன்டெலெக்சுவல், அந்த இன்டெலெக்சுவலா மண்டையில கொட்டுறதுன்னு இருக்குல்ல, அதை சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ இந்த இதை பத்தி பேசுறேன்னு நினைச்சேன் நான். அவர் பால்ட பத்தி பேசுறேன்னு நினைச்சேன். நல்லா பேசலாமா? என்ன வச்சுக்கிட்டு இதுதான் வேணாங்கிறேன். நானும் பேச அதான் சொல்றேன், அப்படி பேசாது. நம்ம யூடியூப் ரூட்டர்ஸ் ஒருபோதும் பாடிங்களை ஆதரிப்பதில்லை, பேசுவதும் கிடையாது. இருந்தாலும் ஆனா தமிழரசன் என்னதான் கேட்டாரு பாடு தமிழரசன்? அப்படி அவர் மண்டை நிறைய கேட்டு வச்சுட்டாரு. என்னது? அது ஒண்ணும் இல்ல, தலைவங்க போற இடத்துல எல்லாம் நான் சிறந்த புரோக்கர், ப்ளீஸ் புக் மீ இந்த இவன் தூக்கி உள்ள வச்சாங்க கங்கா சங்கரை. அதுக்கப்புறமே இந்த புரோக்கரேஜ் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. இப்போ யார் சிறந்த புரோக்கர், அந்த ஜவுக்கு ஜங்கர் இருந்த அந்த புரோக்கரேஜ் எப்படி பிடிக்கிறது, அது எப்படி பண்ணு வரணும் மார்க்கெட்டிங்க. நான் ரொம்ப சீரியஸான ஆளுங்கிற மாதிரி அன்னைக்கு சொன்னேன் அன்னைக்கு சொன்னபடி என்ன சொன்னா அன்னைக்கு சொன்ன அது அந்த மேல சொன்னேன். இது ப்ரூவ் ஆயிருக்குது, ப்ரூவன் இது சயின்டிஃபிக் ப்ரூவன் நான் சொல்லியிருக்கேன், அன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க சொல்றேன் இது வந்து இந்த கணக்கு நான் வந்து கணக்காட்டுக்கு பேசுறேன், நான் வந்து சரியாட்டுக்கு பேசுறேன். இட்ஸ் ப்ரூவன், இதான் நடந்திருக்கு, இது நடந்தாலும் இது வந்து சயின்டிஃபிக்கா பேசுறேன். நான் சொன்னேன், அவங்க நம்பல. ஆனா அதுதான் வந்து முடிவா வந்தது. முன்னப்புன்னு 1% போயிருக்கலாம், 2% கூடி இருக்கலாம். தன்னோட அறிவின் பலத்தை பத்தி எப்போதுமே பேசுவாப்ல. அது ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப, ஏன்னா யோசிச்சு பாருங்க, இவரு பனையூர் பண்ணையார் வந்து ஒரு ஆள் 2 ஆள் இல்ல 3 புரோக்கரேஜ் பிடிச்சி வச்சிருக்காரு. யார்? நம்ம நான் தமிழர் ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் வந்து நம்ம சில்பா போய் சேர்ந்துருக்கா பாருங்க. சொல்லு சில்பா குமார், அதுக்கப்புறம் பிகே, இப்ப கடைசியா பிகே. எந்த பிகே? சமீப காலமா ஏடிஎம்கேக்கு ரொம்ப ஹெல்பிங் ஹேண்டா இருக்கிற அந்த பிகே. அப்புறம் ஏடிஎம்கே பிகே கூட கொஞ்சம் டச்சிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ இதுக்கப்புறம் டிஎம்கே இவங்கள பக்கத்துலேயே வைக்கல. ரெண்டாவது ராபின் சர்மா வந்து அவர் ஒர்க் பண்ணுறது சைன் பண்ணிட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க. அப்போ அவங்களும் ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க. மணி கிடையாது அதில்.
யாரு இந்த மூவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ல மணி கிடையாதா? இல்ல அது 8 நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிடுங்கன்றான். RSS ரவீந்திரன் கிடையாதா? அதுக்குதான் இப்ப போராடிட்டு இருக்காங்க. மணியும் ரவீந்திரனும் எதுக்கு போராடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு? ப்ளீஸ் புக் மீ, ஐ ஹாவ் ஸ்டப் என்று நம்பி புக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்குதான் மாறி மாறி அவர் வந்து இதை நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் அச்சப்படுகிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறது. சீமான் செய்தது தவறு. சீமான் வந்து இப்படி பேசிட்டு இருக்க கூடாது. அதை நான் இப்படித்தான் நம்ம அதை அணுக வேண்டும். நாம் வந்து எந்தவித விருப்பம் இல்லாமல் பேச வேண்டும் என்றால் அது தவறு அப்படிங்கிறதா இருக்கட்டும். அப்புறம் நம்பால் போயிட்டு நான் சொன்னது நடந்திருக்குது, இட்ஸ் ப்ரூவன். அது என்னது சயின்டிஃபிக்லி ப்ரூவனா? வாட்ஸ் ஆர் ப்ரூவன், இது நடந்திருக்குது, நான் மீண்டும் சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு? ப்ளீஸ் புக் மீ, ஏன்னா எனக்கு விஷயம் தெரியும், எனக்கு நம்புங்க அப்படிங்கிறதான். ஆனால் இவங்க எல்லாம் வச்சுட்டு வண்டி ஊர் போய் சேராதுங்கிறது எல்லா கட்சிக்கும் தெரியும். சரி, புழு சட்டம் மாதிரி எங்கே வந்துடுறது இல்லை? அதான் இப்போ இந்த பஞ்சாயத்தை தன்னுடைய சுய விளம்பரத்தை ஒரு பண்ணிக்கிட்டு இருக்க போது தான் தமிழக நிப்பாட்டு, நீ என்ன சொன்ன டைலாகே மனப்பாடமாக சொல்லிக்கிட்டு இருக்க, என் பேர் சூசனா திங்கர் ரோஸ், இதே ஏன் பேசுகிற? சரி, அப்படி நீ சொன்னாதான் நடக்கும்னா விஜய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்சார் வரும்னு சொல்லு அப்படின்றாப்புல. சொல்லணுமா இல்லையா? அதான் நம்மளால சொல்லிட்டாப்புல. பிகே 15% 20% இருக்கு. சிரிக்காம சொல்லுங்க, சிரிக்காம சொல்லுங்க. எப்படிதான் சொல்றாங்கன்னு தெரியலடா. அப்பாடே காலம் அறிவு வந்து விரிவடைஞ்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. நீ என்னமோ உங்க அப்பா அம்மாட்ட பேசுற மாதிரியே உனக்கு என்கிட்ட பேச முடியுமா? இல்ல எப்படி பேசிவிட்டீங்க? ஆமா, இப்போ அவங்க அப்பா அம்மா வந்து இப்போ அவங்களோட கொஞ்சம் இதா இருப்பாங்க, பேசும்போது எது சொன்னாலும் கேட்டுப்பாங்க உங்க அம்மா அப்பா. இப்போ அது மாதிரி எங்கள்கிட்ட இருந்து பேசுவீங்க. காலம் எங்க போயிட்டு இருக்குது? அத பண்ணையாரே நம்பலையா? அப்படியா? ஆமாமா, அதான் வட்டாரங்கள் பேசிக்குது. யாரும் உட்காந்து பேசுவோம்ல, மில்டன் சொன்னாரு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்படியாக போய் கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லுப்பா, நீ சொன்னாலும் நடக்குது இல்லை சொல்லு அப்படிங்கிறப்பல. இல்லை எனக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லு. அதான் வந்து எடுத்து எப்படா சொல்ல முடியும்? இது என்ன விளையாட்டா? ஓட்டு போடவே இல்லை, இன்னும் அரசியலே இறங்கல, ஒரு எலெக்ஷன்லயுமே நிக்கல, என்ன சொல்லுவ நீ? அது இல்லாம ஓடுற குதிரை எவ்வளவு தூரம் ஓடும்னு கேட்டாலும் இந்த சொல்ல மாட்டான். படுத்து கிடக்குற குதிரை பத்தி கேட்டா இருந்தாலும் என்ன தெரியும்? குதிரையே இல்லடா, குதிரையே இல்ல, ஓடுதான் முதல்ல, குதிரை இன்னும் வரல. ஆமா, சோ இப்படி இருக்கப்ப அந்தாளுக்கு எப்படி தெரியும்? அதனால அப்படி இப்படி மலுப்புறாப்புல. அப்புறம் என்னங்க இது 15-20% வரும்னு ஒரு பிகே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதை பத்தி கருத்து சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம். அதாவது ஒரு காலத்துல இவங்கெல்லாம் திரைமறைவுல இருந்து புரோக்கரேஜ் பண்ணாங்க. இன்னைக்கு ஓப்பனா வந்து ஒரு என்ன சொல்றது, டிஜிட்டல் மீடியாவில் இல்லை ஒரு சேட்டலைட் மீடியாவில் ஓப்பனா வந்து தங்களோட புரோக்கரேஜையும் தங்களோட இதையும் வந்து அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுதா உனக்கு? இதெல்லாம் இதுதான் திரைமறைவுல தான் இது வந்து இதுதான் எவல்யூஷன், வளர்ச்சி. ஆமாமா, இல்ல திரைமறைவுல இது வந்து ஒரு தரகு வேலையோ அல்லது வந்து தரகு எல்லாம் அதுவும் வேலை தான்டா. தரகு வேலைங்கிறது கேவலமான இல்ல, கேவலம் சொல்லணும். தரகு வேலை அப்படிங்கிறதும் புரோக்கரேஜ். சீமான் வேலைன்னு சொன்னாதான் தப்பு. நீ வந்து ரொம்ப தப்பா சொன்னீங்க, ஆனா கண்டிச்சு கட் பண்ணி சொல்லியிருப்பேன். தரகு வேலை, புரோக்கரேஜ், கிங் மேக்கர்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு முடிவு பண்றது, ஒரு புது கூட்டணி. இல்லடா, இல்ல இந்த மாதிரி இருந்தா இப்படி சொல்லிக்குவாங்க. நீங்க ஓப்பனா வந்து அவங்களே சேல் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. இப்படிதான் சொன்னீங்க. சீமான ரஜினியை சந்திச்சதுக்கு அப்புறம் சீமானுக்கு ஆதரவு கூடும்னு கூடிடுச்சா? அவர் தோத்தா டெபாசிட்டே வாங்கலையே அப்படின்னா இல்லை, அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை, சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு ப்ரோ அப்படின்ட்டாப்புல. அவரு பேனலையும் இப்படியே டீல் பண்றாப்புல, யூடியூப் சேனல் மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க அம்மா பாட்ட பேசுற மாதிரியே பேச வேண்டியது ரொம்ப தவறு ப்ரோ. அப்புறம் அவர் இல்லை அப்படி இப்படின்னு உருட்டுறாப்புல. அப்புறம் ஒரு இடத்துல வந்து நெருக்கிட்டாரு, நிப்பாட்டு, நீ எதுக்கு ரஜினியை தூக்கி பேசுற, விஜய் வந்து ஏன் இப்படி மட்டப்படுத்தி பேசுவோம், என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறாப்புல. அப்படிலாம் கிடையாது. சரி, உனக்கு ஏன் அவரை பிடிக்கல அப்படின்னா ஒரு உலகத்தரமான எக்ஸ்பிளனேஷன் எவ்வளவு நல்லா தெரிவிக்க முடியாது. என்னது? மோடிய விஜய் போய் சந்திச்சாரு, அதனால அவர் வந்து கொஞ்சம் கம்மி. ஆனா அதே மோடி சூப்பர் ஸ்டாரை வந்து சந்திச்சார், அதனால இவர் மாஸ். இப்படி அட்டுக்கு வந்து சந்திச்சாப்புல, அப்படி அட்டுக்கு அது வந்து இதாயிட்டுங்கிறாப்புல. அவ்வளவுதான். அதாவது விஜய் அவர் எதிர்க்கிறதுக்கான காரணமா அவர் சொல்றது இவ்வளவுதான். எவ்வளவு நோண்டுனாலும் இவ்வளவுதான். இப்ப இதை கேட்டா நமக்கே சிரிப்பு வருதா இல்லையா? அப்புறம் ப்ளூ சட்டை மாறணும். நான் சொல்லவா? சொல்லுங்க. இப்போ வந்து பிரதமர் மோடி வந்து டெல்லியில உள்ள மக்கள் அங்கே அப்படியே அவங்களை சந்திக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போது நம்மளை வந்து சந்திக்கிறாருல்ல, இப்போ நம்ம எவ்வளவு பெரிய ஆளு.
அந்த லாஜிக் அதானே, இதெல்லாம் ஒரு லாஜிக்கா, இது லாஜிக் அதானே புறா அப்படின்னு சொல்றப்பல. இது இருக்கிற இடத்துல பாக்குறது வேறு, போய் பாக்குறது ஒண்ணு வேறல. அப்ப மோடியை விட அமெரிக்கா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போயிருக்காப்ல ட்ரம்ப் பெரிய ஆளு தானே. அப்ப இந்தியாவை விட அமெரிக்கால இருக்கவங்க மாசு தானே. அவ்வளவுதானே. இந்தியாவோட ஃபிளைட் பிடிச்சி போறாருல, இங்கேயாவது கார்ல வருவாரு, அங்க ஃபிளைட் பிடிச்சி போறாரு. அப்ப மாசு. ஓ இதா பேசணும்னு பேசாதயா, இதெல்லாம் ஓட்டு போடுவாங்க. இல்ல இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜில வருதா, இதெல்லாம் இதுல வருதா, இதெல்லாம் முதல்ல பாயிண்டா வருதா, இதெல்லாம் ஆன்லைன்ல கேட்டிருந்தாரு. இல்ல இந்த மாதிரி விஷயம் ஸ்ட்ராட்டஜில வருதான்னு கேக்குறேன். புள்ளி விவரத்துல வருதா அதெல்லாம்? மோடியை புகழ்றதும், ரஜினியை புகழ்றதும், விஜயை புகழ்றதும் ஸ்ட்ராட்டஜில வருதா, புள்ளி விவரத்துல வருதா? உங்க வேலை என்ன பர்சன்டேஜ், என்ன ஓட்டு, மக்களோட மனநிலை எவ்வளவு மாறி இருக்குது, கால்குலேஷன் என்ன, வந்து கருத்து கணிப்பு, முதல்ல கருத்து கணிப்பு எப்படி எடுப்பாங்கிறது ஒரு கலை. அதை இது வரைக்கும் இந்த டிபேட்ல நீங்க சொல்லிருக்கீங்களா? அந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஏன் தெரிஞ்சா நான் சொல்லி கொடுப்பேன். மோடி எப்படிப்பட்டவரு, மோடி என்ன டீ குடிப்பாரு, மோடி என்ன ட்ரெஸ் போடுவாரு, சவுக்கு சங்கர் மாதிரியே பேசுனா புலிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதான் இவரு ப்ளூ சட்டை மாறினால ஆன்லைன்ல வேற யாரும் தெரியல, ஒருத்தன் கேட்டிருந்தாங்க. சரி இப்ப மோடி வந்து சந்திச்சிட்டனாலேயே ஒரு மாஸ் விஜய் மட்டம்னா, இங்க இருந்து வண்டி கட்டிட்டு போய் உத்தரப்பிரதேசல பார்த்து காலில் விழுந்துட்டு வந்தார்ல, அப்ப ரஜினியை விட யோகி ஆதித்யநாத் மாசு சொல்ல பார்ப்போம். நம்ம ஊர்ல சிரிச்சிருவாங்க. இப்படிதான் ஒருத்தர் யோகிக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தான். யாருன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். நிறைய பேர் பண்றாங்கப்பா, நம்ம யாருன்னு கண்டோம். ஒருத்த மட்டும்தான் தமிழ்நாட்டுல யோகிக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவான். யாரு பண்ணுவா இன்னும் தெரியல. அக்யூஸ்ட் அஸ்வத்தாமங்க. அசோத்தாவனா ஒருத்தனா மார்க்கெட்டிங் பண்ணி மைண்ட் பண்றதே இல்லடா. அவன டெபாசிட் கூட வாங்கலாம். அவன் ஒரு ஆளாவே மதிக்கிறது கிடையாது. கேட்காதறாங்கிறீங்களா? அவன் வந்துங்க, அவன் ஒரு தனி உலகத்துல இருப்பான் தெரியுமில. எய்தாப்ல ஆதேச உட்கார வச்சுக்கிட்டு 2 பேரும் பாடுவாங்க பாரு பாட்டு, அப்படியே தனி ஆவர்த்தனம், அப்படியே தனி உலகத்துல இருப்பாங்க. அவங்க பேசுறது ஒரு நியாயமே கிடையாது. அவனுங்களுக்கு கூட அண்ணா ஒரு நியாயம்னு வச்சுக்கிட்டு 2 பேரும் விட்டுட்டு தள்ளிட்டு போவாங்க. அது ஒரு லாஜிக், அது ஒரு இன்டர்வியூ. இல்ல புலங்காய் அடைஞ்சு வாங்கடா. இவர் எதிர்த்து பேசுவாரா, அவர் குறுக்கு கேள்வி கேட்பாரா? ஐயோ நாங்கடா புரியல, நீ யாருன்னு எனக்கு தெரியும், அவ யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். அப்படியே மிரட்டுறது, அவர் என்ன மிரட்டுறது என்ன, அவர் பேசுறது என்ன, அந்த ஆட்டிடியூட் என்ன, பயங்கரமா இருக்கும். அது நான் சிரிச்சுக்குவேன் பார்த்துட்டு. நீங்க மட்டும் இல்ல, ஊரே அதை அப்படிதான் பயன்படுத்து. பார்த்துட்டுனா முழுசா பார்க்க மாட்டேன், ஒரு 2-10 செகண்ட் பார்ப்பேன், மாத்தி விட்டுருவேன். சரி இப்படிலாம் பேசுனா நமக்கே கலாய்க்கணும்னு தோணுது. அவர் என்ன டென்ஷன் இருந்தாருன்னு தெரியல, போட்டு ட்வீட்டை போட்டு மிதிச்சிட்டாங்க. யாரு? நம்ம ப்ளூ சட்டை மாறன் தான். ப்ளூ சட்டை மாறன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் நெக்க பிடிச்சாரு. அவரோட ஃபார்முலாவே என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். நம்ம வந்து நம்ம இதே இல்லாத புழுவை ப்ளூ சட்டை அதை சேர்ந்து பார்க்க போறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம்ல. இதை வந்து பார்த்துட்டு இதுல காண்டாகி துரைந்தரன் ரவிசாமியை கூப்பிட்டு இன்டர்வியூ போடுறாங்க. இன்டர்வியூ போட்டு இப்போ நான் என்ன கேட்குறேன், இன்டர்வியூனா என்ன? ஒன்று கேள்வி கேட்கறது, அதுக்கான விளக்கத்தை ஆப்போசிட்ல இருந்து வாங்குறது, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது, அப்புறம் குறுக்கு கேள்வி குறுக்கு கேள்வி என்ன குறுக்கு கேள்வி குறுக்கு விசாரணை இப்படிலாம் இருக்கான். ஆனா ஆப்போசிட்ல ஒருத்தர் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டு கேள்வி கேட்டு முடிச்சுட்டானப்பா, பேசுறா இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் இந்த ஆள் மட்டுமே பேசிட்டு இருக்கான். மனப்பாடம் பண்றது ஒப்பிக்கிறது, இது எதுக்கு? அது வந்து 93ல ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க, அடுத்தது 96ல கலைஞர் வந்து இதை பண்ணாரு, இப்படி ஆட்டி இப்படி போய் முடிஞ்சு இது கான்ஃபிடன்ட் சொல்றேன், இது செல்லாது அப்படின்னு அடிச்சு பேசுவாங்க. ஒன்னே 2 விஷயம் தான் அதை பேசுவாப்ல. ஒன்று சீமான் சுத்த வேறுனா நின்னாரு, அதனால ஓட்டு வருது. இன்னொன்னு விஜய் வந்து போய் மோடியை பார்த்தாரு, அதனால மாஸ்க் குறைச்சல். இதெல்லாம் எந்த புள்ளிவரத்துல வருது? இதெல்லாம் மோடியே இல்ல ரஜினிகாந்த் தேடி வந்து பார்த்தாரு. கீழே என்ன அவர் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா புள்ளிவரம், அரசியல் விமர்சகர், அவ்வளவுதான். ஆனா அவர் புள்ளிவரம் தானே பேசுவாரு. அவர் என்ன வேணா பேசுவார் வாயால. அவர் ஆர்எஸ்எஸ் கூட தான் நல்ல இயக்கம் பாரு. இப்ப அதெல்லாம் என்ன பண்றீங்க? இனிமே அவர் ஆர்எஸ்எஸ் காரன்னு போடுங்க. ஏன் அவர் போடவே மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே அடுத்த தடவை அதை கொஞ்சம் பிடிச்சி என்ன, அது என்ன பண்பாடுன்னு தெரியல. ஓகே, ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அதுக்கு கீழே வந்து சத்யானா நாளைக்கு பேனல் கூப்பிட்டீங்கன்னா நீங்க என்னன்னு போடுவீங்க? கீழே திராவிட இயக்க ஆதரவாளர் தான் போடணும், அது தவிர வேற ஏதாவது போடுவீங்களா? உண்டா இல்லையா? அதான் கரெக்ட். அப்ப வலதுசாரின்னு பொறுத்தவரை ஆரிய ஆதரவாளர்னு ஒண்ணு. இப்ப சத்யானா கூப்பிடுறீங்கன்னா ஒண்ணு இடதுசாரி ஆதரவாளர்னு போடணும், அப்படி இல்லை திராவிட இயக்க ஆதரவாளர்னு போடணும். இது 2 விட்டு வேற ஏதாவது போட்டீங்கன்னா அவரு நானா பரவாயில்ல, அவர் ரொம்ப கோவக்காரரு, அப்புறம் வேற மாதிரி கேட்டுப்படுவாரு. இப்ப அப்படித்தானே துரைந்தரன் ரவிசாமி கீழே ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர்ல போடணும். ஆமா, அதையும் போட மாட்டேங்கிறீங்க தெரியல. ஸோ இப்படியாக அவர் எடுத்து ரோஸ்ட் பண்ணி விட்டுரு. அந்த இன்டர்வியூ எடுத்து போட்டு ரோஸ்ட் பண்றாருங்க. இந்த இன்டர்வியூ போயிட்டு
மூச்சு முட்டை 1/4 நேரம் பேசினார்ல, அந்த இன்டர்வியூ எடுத்து போட்டு தலைவர் ரோஸ்ட் என்ன சொல்றாரு? அவர் சில கேள்விகள் கேட்கிறார். என்னது? விஜய் என்ன கட்சி ஆரம்பிக்கல, கான்டெஸ்ட் பண்ணல, அந்த ஆளுக்கு எப்படி 20% ஓட்டு இருக்கும்னு கேட்குறீங்க. சரி ஓகே, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போட்டியே போடாத, கட்சியே தொடங்காத, கட்சி ஒன்று ஆரம்பிக்க போறேன் கரெக்டாவே சொல்லாத, கட்சியின் பேர் எப்போது அறிவிக்கப்படும் என்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு இருந்த ரஜினிக்கு மட்டும் 40% 50%ன்னு கதை எழுந்தீங்களே, அது என்ன கணக்கு அப்படின்னு கேட்குறாப்புல. சரி அதெல்லாம் கூட விடுங்க, இந்த லாஜிக்கை அப்போ ஏன் பொருத்தி பார்க்கல? அப்ப நீங்க யாரா இருந்தீங்க? எங்க அண்ணன் இப்ப வரைக்கும் எங்க அண்ணன் சூப்பர் ஸ்டார், எங்க அண்ணன் சூப்பர் ஸ்டார் தான். ரஜினி கூட போய் ஒரு போட்டோ எடுக்கணும் எடுத்துட்டு போவாங்க பஸ். அதுக்காக ரஜினி அப்படி பெரிய ஆளு, அவர் அதை பண்ணுவார். அவரே அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போயிட்டாப்புல, இது வேலைக்கு ஆகாதுரா அப்படின்னு. அவரை கூப்பிட்டு வச்சு நடிச்சந்தில ஒன்றும் இல்லை, அவர் இமேஜை வச்சு ஏதாவது 10 ஓட்டு வாங்க முடியுமான்னு பாக்குறாங்க, அவ்வளவுதான். அடுத்து வந்து இன்னொன்று மறுத்து பேசிட்டு இருக்காரு இவரு. திமுக அதிமுக எடுத்து பேச மாட்டேங்கிறாரு. திமுக எடுத்து பேசுறாரு, அந்த அதிமுகவுக்கு வந்து அவங்கள்ட்ட சீட் ஷேரிங் போகணுன்ற ஐடியாலே இருக்காரு. விஜய் பேசவே மாட்டேங்கிறாரு, அதனால ஒரு ஓட் ஷேர் கொஞ்சம் கம்மியாகும். சீமான் ஆனா 2 பேர்த்தையும் அடிக்கிறாரு. யார் சொல்றது? துரைந்தன் ரவிசாமி சொல்றாரு. சீமான் 2 பேரும் எங்க அடிச்சிருக்காங்க நியாயமா சொல்லு. அவன் திராவிட வன்மத்தையும் திமுக வன்மத்தையும் தவிர வேற எதையும் பேசுறதே இல்லை. உலக அயோக்கியங்கய்யா சீமான், வந்து உலக அயோக்கியம். கொஞ்சம் பொய், கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் அவதூறு, கொஞ்சம் புரளி, கொஞ்சம் இது மாதிரி ஒரு 10 ஐட்டம் சேர்ந்து ஒரு சொல்லுவாப்ல. அவரு சொல்ற ஒரு செய்தியில நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா 1 hour ஆகும் ஒரு பதிலுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு. அதனால அந்த அயோக்கிய பயில வந்து ஆதரிக்கிறவங்களுக்கு பேர் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. ரொம்ப சிம்பிள். அவர் சுத்த வீரன் பேசுறாரு. இது என்ன சுத்த வீரன்? இதே இடைத்தேர்தலில் போய் நின்று தானே நான் உங்களுக்காக நின்றுருக்கேன், நீங்க இந்த தடவை எனக்கு நிக்கல, நீங்க எனக்காக நில்லுங்கன்னு கேட்டேன். அண்ணாங்கட்டி வர 19ஆம் தேதி கேஸ் வரப்போகுது, விஜயலட்சுமி கேஸ் வரப்போகுது. என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. சுத்த வீரன் தானே, தனியாக தானே வந்து அட்டன், பர்சனல் கேஸ் தானே அது, தனியாக தானே வந்து அட்டன் பண்ணிட்டு போவோம். உறவுகளே, அண்ணன் வருகிறேன், எல்லாரும் கிளம்பி வந்து விடுங்கள், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இரவே வந்துடு உறவு. இது என்ன எலெக்ஷன் கேம்பெயின்? அது தனி கேஸுக்கு, உன்னோட பர்சனல் கேஸுக்கு எதுக்கு நீ வந்து தொண்டர்களை கூப்பிடுற? அதான் தனி வீரனா? இவன் சுத்த வீரனா? சரி தேர்தல் காலத்திலேயாவது பேசுங்க அப்படின்னா, அதான் நான் நின்றுருக்கேன், நீங்க எனக்காக நில்லுங்க. விஜயகாந்த் அவர்களை குறித்து யாருமே இவ்வளவு மட்டமா விமர்சிச்சிருக்கவோ அடிச்சிருக்கோ கடிச்சிருக்கோ முடியாது. என்னென்னலாம் பேசினா என் மனுஷன். நான் பேசிவிட்டு இப்போ போயிட்டு என் தம்பி ஜெயிக்காதது நமக்கு வருத்தம், ஜெயிச்சிருக்கணும். சொந்த கேண்டிடேட் மேடையில் வச்சுக்கிட்டு சொல்றான் இவன் சுத்த வீரனா? எதுக்காக? ஓட்டு பிச்சை. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்பெல்லாம் அப்படியே கம்முன்னு இருப்பாங்க. எங்க அண்ணன் திருந்துவாருன்னு பார்த்தோம், அது திருந்தல அப்படின்ட்டு 15 வருஷம் கழிச்சு வந்து மண்டை சுரிஞ்சு அது எங்க அண்ணன் அப்படி சொல்லுவாரு. சொல்லக்கூடாதுல்ல அந்த இடத்துல பேச. ஏங்க ஒரு தப்பான ஒண்ணும் போது ஒரு இடத்துல தெரிஞ்சு போச்சுன்னா அதுல இருந்து ஒரு 3 டைம் பார்க்கலாம் என்ன பண்றான். அவனை டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம்ல. ஒருத்தன் தப்பானவன்னு தெரிஞ்சுட்டா அவனை அடுத்து ஃபாலோ பண்ணணும், வாட்ச் பண்ணணும். 1 வாய்ப்பு 2 வாய்ப்பு 3 வாய்ப்பு 3 வாட்டி தப்பு பண்றானா பட்டுன்னு வெளில வர வேண்டியதுதானே. 10 வருஷம் இருக்குது. இப்ப அதுலயே தேமுதிக முறை கொண்டு கால ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அவன் சரியில்லைன்னா ஈஸியா ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றீங்க, போனை கட் பண்றீங்களா? ஃப்ரெண்டு கிட்டே அவ்வளவுதான் பண்றீங்க. ஒரு தலைவன் அப்படி இருக்கலாம், முதல்ல கட் பண்ணி விட்டு வந்துரு பட்டுன்னு. இல்லப்பா இப்போ தேமுதிகக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். கேவலம் ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக தேமுதிக காலில் விழுந்தான், அதிமுக காலில் விழுந்தான். ஏன் அதிமுக நடத்தினதெல்லாம் ஒரு உண்ணாவிரத போராட்டம்னு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தானா இல்லையா? இதுங்க இருங்க, அதுக்கு உருவமல்ல. அதிமுக எதிர்த்தான்னு இந்த துரைந்தன் ரவிசாமி பேசிட்டு இருக்காப்புல. அதிமுகவோட போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தானா இல்லையா? இந்த கறிக்கஞ்சி பைய தானே போய் சீமானுக்கு பதிலாக போய் நின்று இப்படி கையை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா ஏன் அப்போ வந்து சுத்த வீரன் இல்லையா? ரஜினியோட குடும்பத்தை, அவருடைய பொண்ணை, அவருடைய பேத்தி வரைக்கும் விட்டு கீழே இழிச்சாங்க ஆன்லைன்ல. நான் தமிழ்ல இருக்காருங்க போய் ரஜினி சங்கீனா சகநண்பன் இல்லையா? நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்றான். நீட்டை கொண்டு வந்து அதிமுக தான் என்ன பேசியிருக்கான்? எங்க சித்தாபாராஜ் சிறந்தாச்சுங்கிறப்பல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அதை பத்தி என்ன பேசுறாங்க? அது அவருடைய கவனத்துக்கு வராம நடந்துச்சு. சாத்தாங்க என்ன போராட்டம் பண்ணிருக்காங்க சொல்றான். சாத்தாங்குளத்துக்கு எதிராக அவர் நின்னாரா, துப்பாக்கி சூட்டுக்கு எதிராக ஆணையத்துல அதெல்லாம் நான் கூப்பிடவே இல்லைங்கம்மா, அது ஊர்க்காரங்களும் வந்து பிரச்சனை பண்றாங்கம்மான்னு சொல்லிட்டு ஓடி வந்தவன் தானே. எந்த வகையில இவன் சுத்த வீரன்? இதெல்லாம் ஒரு கணிப்பு இனிப்புன்னு கொண்டு வந்துட்டு இருக்கேன். வயசான மனுஷனா அப்படி. அதாவது ப்ளூ சட்டமாரன் தோழருக்கும் ஒன்று சொல்லணும். நான் முதல்ல ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஏதாவது படங்கள் பாருங்க, இன்னும் வேற ஏதாவது வாசிங்க.
ஐயா படுத்தா தூங்குங்கய்யா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் போட்ட வீடியோவை எடுத்து கொண்டு வந்து ட்வீட் வேற போட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு மோதிரத்தை 2 மோதிரமா கொடுத்தீங்கன்னா அவரே அடிச்சு வீடியோ போடுவாப்புல, அவரையே அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுவார். இது ஒரு ஃபைட்டு, இவருக்கு போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணி ட்வீட் வேற போட்டுருக்கீங்க. தோழர் உங்கள் ரோஸ்ட் உண்மையிலுமே நல்லா இருக்குது, நான் திரும்பி சொல்கிறேன், தனியாக ஒரு சேனலில் கூட போடுங்க இவங்கெல்லாம் ரோஸ்ட்டு பண்ணுறதுக்கு. ஆனால் இவனெல்லாம் ரோஸ்ட்டு பண்ணாங்க செஞ்சு ரொம்ப எனக்கு ப்ளீஸ் வேண்டாம். இது ஒரு ஃபைட் இல்லப்பா, சமுதாய பொறுப்பு இருக்குல்லப்பா எல்லாருக்கும். ரைட்டு தான், அதுக்கு தான் நான் ரோஸ்ட் சேனல் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டேன். அதை என்னோட கடமையை நான் கரெக்டாக சொல்லிட்டேன். 2வது இப்போ இவனை அரசுக்காக தான் வேலை வைக்கிறான், நம்ம பண்ணையான அரசுக்காக தான் வேலை வைக்கிறாரு. 2 பேத்துக்குள்ள ஃபைட்டு வேறையா? 2 பேர்ல யாரு பெஸ்ட்? ஒன்றும் இல்லை, இது இயல்பா நடக்கிறது. சீமானை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துக்கு விஜயை கொண்டு வராங்க, சும்மா பாவலா காமிச்சிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த ஃபைட்டே வந்து துரைந்தன் ரவிசாமிலாம் இந்த 26ல இப்படி ட்விஸ்ட் அடிச்சு கூட பேசுவாப்புல, ஒரு மாவரம் தானே பார்க்கத்தான் போறோம், பார்ப்போம்.